சென்னை பள்ளிக்கரணை அருகே பேனர் இருசக்கர வாகனத்தில் விழுந்ததில் லாரியில் சிக்கி சுபஸ்ரீ என்ற பெண் உயிரிழந்தார். இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. பேனரால் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி உயிரிழந்த சுபஸ்ரீயின் குடும்பத்திற்கு தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறையிடம் சரணடைவதாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தாக்கல் செய்த மனுவை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தகுந்த நேரத்தில் சிதம்பரத்தை காவலில் எடுத்து விசாரிப்போம் என அமலாக்கத்துறை தகவல். புதுச்சேரியில் அனுமதியின்றி பேனர் வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்ச்சியில் பேனர் வைக்கும் போக்கை முழுமையாக கைவிட வேண்டும் என கூறியுள்ள அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன், பேனர் தொடர்பாக பொதுவான வழிகாட்டுதல்கள் பற்றி தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என கூறியுள்ளார். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவ சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக மாணவர் அமைப்பான ஏபிவிபியை பாராட்டியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நாடு புதிய இந்தியாவை நோக்கி நகர்வதற்கான அடையாளம் இந்த வெற்றி என கூறியுள்ளார். தங்கள் நாட்டு பொருளாதார நிலையை வைத்து பாதுகாப்பு துறையை குறைவாக எடை போட வேண்டாம் என கூறியுள்ள பாகிஸ்தான் ரயில்வே துறை அமைச்சர் ஷேக் ரஷீத் அகமது, தான் ஒன் மேன் ஆர்மி என்றும் தனியாகவே நின்று இந்தியாவுக்கு எதிராக போராடுவேன் என கூறியுள்ளார். 25 வருடங்கள் தொடர்ந்து வாரத்துக்கு குறைந்தது 4 முறையாவது டீ குடித்தவர்களின் மூளையின் செயல்பாடு மற்றவர்களை விட சிறப்பாக உள்ளது என கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது.